அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத் வல் அர்த், இந்த வானங்கள் படைத்ததுல பூமியை படைச்சதுல, இந்த பூமியை பாரு உருண்டையான பூமி, ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்கள் இந்த உருண்டையான பூமியில சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பூமியில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நடக்கிறார்கள், உட்கார்கிறார்கள், தூங்குகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றா இந்த பூமியை நீ செஞ்சு பார்க்கலையா? இந்த பூமி மேலதான் நீங்க படுக்கிறீங்க, இந்த பூமி மேலதான் நீங்க வாழ்றீங்க. இதே பூமியில் இருந்துதான் உங்களுக்கு நாம் விவசாயிகளை கொடுக்கிறோம், அரிசி கொடுக்கிறோம், பருப்பு கொடுக்கிறோம், தானியங்களை கொடுக்கிறோம், உணவுப் பொருட்களை கொடுக்கிறோம், கோதுமை கொடுக்கிறோம். எல்லாம் இந்த பூமியில தான் நீங்க நடக்கிறீங்க, இந்த பூமியில இருந்து தான் எடுத்து சாப்பிடுறீங்க, இந்த பூமியில இருந்து வரக்கூடிய தண்ணீரை தான் நீங்க பருகிறீங்க. இந்த பூமியை படைச்சது யார்? நாம படைச்சோமோ நீங்க படைச்சீங்க? அல்லாஹ் கேட்கிறான். அதாவது நம்ம படைப்பதற்கு யாராவது துணையாக இருந்தார்களோ, யாராவது நமக்கு உதவி செய்தாங்களா? ஒன்னும் கிடையாது. நபியே நீங்க பகிரங்கமா சொல்லுங்க, அல்லாஹ் ஒரே ஒருவன், அவன் அல்லாஹ் ஸமத், அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, யாருடைய தேவையும் இல்லை, எப்பவும் இல்லை. அல்லாஹ் ஸமத் லம் யலித், அவன் பெறவும் இல்லை, வலம் யூலத் பிறக்கப்படவும் இல்லை. அவன் யாருக்கும் தாய் தாப்பனும் இல்லை, அல்லது அவனுக்கு யாரும் தாய் தாப்பனும் கிடையாது. அவன் ஆதியில் இருந்து இருக்கிறான், எப்பொழுதிருந்தோ இருக்கிறான். அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது, இறுதியும் கிடையாது. அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவன்தான் முதல், அவன்தான் கடைசி, அவன்தான் வெளிரங்கம், அவன்தான் உள்ரங்கம். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. பசுமையான மரங்களை பார்க்கிறோமே, சில இலைகள் பச்சையாக இருக்குது, அது யார் பச்சை பெயிண்ட் யாராவது அடிச்சாங்களா? அந்த பச்சை இலையை உருவாக்குவன் அல்லாஹ். இடது பக்கம் பாக்குறீங்க, வெள்ளை பூ தென்படுகிறது, ரோஜா பூ தென்படுகிறது, சிறப்பு பூ தென்படுகிறது, கலர் கலராக படைச்சிருக்கிறானே. இதுல யாருடைய சக்தி இருக்கிறது? மனிதனுடைய சக்தி இருக்கிறதா? அந்த ரப்புல் ஆலமீனை நினைச்சு பார்க்கணும். அந்த அல்லாஹ் அவன்தான் நம்மளை படைச்சான், அவன் தான் நம்மளை பரிபாலிக்கிறான், அவன் தான் நம்ம வளர்க்கிறான். நம்மளுடைய நம்பிக்கை அல்லாஹ் மேல இருக்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீதோ